ஹாய் ஹலோ வெல்கம் guys, வெல்கம் டு Pokemon Go தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த்ரோபேக் சேலஞ்ச் தட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட் மேயை கவர் பண்ண போகுது. மேக்கான ஈவெண்ட் இது. 4 weeks 4 researchers based on different regions of Pokemon, கேண்டோ, ஜோட்டோ, ஹோயன் அண்ட் சினோ. இந்த 4 வீக்கில் இருக்க ரிசர்ச்சுமே கரெக்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ணிட்டா நமக்கு 5th ரிசர்ச் டாஸ்க் அன்லாக் ஆகும். அது வந்து ஜூன் 1st வீக்கில் ப்ராபப்ளி இருக்கலாம். அதில் வந்து நமக்கு அதில் என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்க போகுதுன்னா ஜெனசெக்ட் ஆல்ரெடி நமக்கு சிலருக்கு வந்து அட்வான்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. மணி யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. அது முடிக்காதவங்களுக்கு இதை ஜஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஜெனசெக்ட் மேலே அப்டெயின் பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். Gen 8 ரிலீஸஸும் இருக்குது. அலோன் மியாவ், அலோன் தருமாக்கா, அலோன் ஸ்டன்ஃபிஸ்க், இந்த மாதிரி பல போக்கிமான்ஸும் இருக்குது. லெட்ஸ் கெட் டீப் இன்டு இட். த்ரோபேக் சேலஞ்ச் கேண்டோ மே 1 மே 8 வரை நடக்க போகுது. அண்ட் ஜோட்டோ மே 8 டு மே 15. அண்ட் ஹோயின் வந்து மே 15 டு மே 22. அண்ட் சினோ மே 22 டு 29. அண்ட் கடைசியில் இருக்கிற த்ரோபேக் சேலஞ்ச் வந்து இதில் 4 நாளையும் கம்ப்ளீட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஜூன் 3 டு ஜூன் 8, அதாவது ஜூன் 1st வீக்கில் வருது அந்த ஈவெண்ட். அதாவது இந்த ஈவெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கேண்டோ ஈவெண்ட்டில் என்னென்னா நமக்கு கேண்டோ போக்கிமான்ஸ் வைல்டில் நிறையா அப்பியர் ஆகும். அதில் பூஸ்டர் வந்து வெனோனாட் அண்ட் சான்ஸி ரொம்பவே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ ரைட்லேயும் கேண்டோ போக்கிமான்ஸ் தான் இருக்க போகுது. 7 கிலோமீட்டர் ஏக்கில் ஷஃபில் இப்போ எக்ஸ்டிங் போக்கிமான்ஸ் வந்து ஹேட்ச் ஆகிட்டுருக்கு. இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் த ஈவெண்ட் வந்து வெனோனாட், மச்சாப், ஆனிக்ஸ், லிக்கட்டங், டேங்கீலா, சைத்தர், பென்சர், லாப்ரஸ் அண்ட் ஈவி வில் பி ஹேச்சிங் ஃப்ரம் 7 கிலோமீட்டர் ஏக். அண்ட் சார்ஜர் வந்து போக்கிமான் ஆஃப் த இயர் ஆஃப் கேண்டோ ஆனனால பிகச்சு வித் சார்ஜர் ஹேட் அவைலபிளாக இருக்க போது வைல்டில். அனதர் ஹேட் கலெக்டர்ஸுக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னே சொல்லலாம். லக்கி யூ மைட் ஈவன் ஃபைண்ட் அ ஷைனி வெனோனாட். நியூ ஷைனி ரிலீஸ் வந்து ஷைனி வெனோனாட். இதில் போக்கே ஸ்டாப்ஸில் கிடைக்கிற ரிசர்ச்லேயுமே நமக்கு கேண்டோ போக்கிமானை என்கவுண்டர் பண்ண முடியும். இதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் போனஸ் என்னென்னா கேட்ச் எக்ஸ்பி டபுள், ரெய்ட் எக்ஸ்பி டபுள் அண்ட் ஹேட்ச் எக்ஸ்பி. எக் ஹேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் எக்ஸ்பி கிடைக்க போகுது. மேக் ஷூர் யூ ஹேட்ச் மோர் எக்ஸ். அண்ட் த்ரோபேக் சேலஞ்ச் ஜோட்டோவில் வந்து மே 8 டு மே 15. இதில் என்னென்ன இருக்க போகுதுன்னா ஸ்கார்மரி அண்ட் டென்ஸ்பாஸ் ரொம்பவே பூஸ்டராக இருக்க போகுது. ஜோட்டோ போக்கிமான்ஸ் வந்து ரைட் அண்ட் வைல்டில் அதிகமாக பேர் ஆகும். 7 கிலோமீட்டர் ஏக்கில் வந்து அடுத்த ஷஃபில் என்னென்னா சின்சு, யான்மா, ஜிராஃப்ரிக், பைன்கோ, டென்ஸ்பாஸ், கிளைகார், ஷக்கிள், ஸ்கார்மரி அண்ட் ஃபேன்பி. இதில் ஷக்கிள் வந்தால் ரொம்பவே வேஸ்ட் ஆஃப் டைம்னே சொல்லலாம். In honor of Umbreon being chosen, அதாவது போன தடவை கேண்டோவோட போக்கிமான் ஆஃப் தி இயர் வந்து சார்ஜர், ஜோட்டோக்கு வந்து அம்பிரியான். ஸோ வந்து பிகச்சு வித் அம்பிரியான் ஹேட் வில் பி அவைலபிள் இன் த வைல்ட். அண்ட் நியூ ஷைனி என்ட்ரி இஸ் கோயிங் டு பி டென்ஸ்பாஸ். நம்ம அதுக்கு ஹண்ட் பண்ணணும். அண்ட் அஸ் செட் போக்கே ஸ்டாப்ஸில் ஜோட்டோ போக்கிமானோட இது பண்ணுற ரிவார்டு வரப்போகுது. 2x கேட்ச் ஸ்டார்டர்ஸ் அண்ட் 2x ரேட் போனஸஸ். இது முடித்ததுக்கப்புறம் நான் என்னென்ன லெஜெண்ட்ரிஸ் வந்து அந்த ஒவ்வொரு ரிசர்ச்சில் பண்ணுற கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஏன்னா அது தனி டாப்பிக்காக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. வில் கம் பேக் டு தட் லேட்டர். மே 15 டு மே 22 இட்ஸ் கோயிங் டு பி ஹோயன். இதில் பூஸ்டர் வந்து ஸ்கிடி, ஜாங்கூஸ், சவைப்பர். ஜாங்கூஸ் அண்ட் சவைப்பர் வந்து ரீஜனல் போக்கிமான்ஸ் தெரியும். அது இந்த எல்லாருமே அப்பியர் ஆக போகுது. மேக் ஷூர் யூ ஹேவ் கேட்ச் ஒன் அண்ட் எக்ஸிட். இந்த ஹோயன் போக்கிமான்ஸ் ரைடில் இருக்கும். 7 கிலோமீட்டர் ஏக்கோட ஷஃபில் வந்து லோடாட், ஸ்லாக்காட், நின்காரா, ஸ்கிடி, சேபிள், மாவாயில், ட்ராஃபின்ச், ஃபீபாஸ் அண்ட் கிளாம்பர். நல்ல ஒரு லைனப் தான். இன் ஹானர் ஆஃப் ரெக்வைஸா பீயிங் அதாவது போக்கிமான் ஆஃப் தி இயர் ஆஃப் த ஹோயன் ரீஜன் வந்து ரெக்வாஸா. ஸோ பிகச்சு வித் ரெக்வாஸா ஹேட் வில் பி அவைலபிள். நியூ ஷைனி ரிலீஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்கிட்டியோட ஷைனி யாருக்கெல்லாம் வேணுமோ. டல்கேட்டி நல்ல டீசெண்டான போக்கிமான். ஷைனி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். Distance need to hatch an egg once it's placed in the incubator, and distance needed to earn a buddy candy will be half. இப்போ 2 கிலோமீட்டருக்கு எக்னா 1 கிலோமீட்டர் ஹேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னும் ரெடியூஸ் ஆகி 1/2 கிலோமீட்டருக்கு போகுது. இது ரொம்பவே ஒரு வேலிடான ஈவெண்ட். இதை நம்ம நிறைய எக் ஹேச்சஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். ஆல்சோ படி கேண்டியோட டிஸ்டன்ஸ் ஹாஃப் ஆகிடும். 1 கிலோமீட்டர் படிக்கு 0.5, 3 கிலோமீட்டர் படிக்கு 1.5, லெஜெண்டரிக்கு 10 கிலோமீட்டர், எக்ஸைட்டடான 5 கிலோமீட்டர். ஜஸ்ட் அந்த படி அப் ஈவெண்ட்டில் இருந்த அதே கேண்டி கன்செஷன் தான். மேக் ஷூர் இந்த வீக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பிகாஸ்
ஹாஃப் எக் அண்ட் ஹாஃப் படி கேண்டி டிஸ்டன்ஸ்ன்றது ரொம்பவே ஒரு வேலிடான ஒரு டாஸ்க் தான். சினோ ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செருபி அண்ட் கிளாமியா வந்து மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்க போகுது. சினோ பேஸ் போக்கிமான் இன் ரைட்ஸ் அண்ட் 7 கிலோமீட்டர் ஏக்லர், கிரேனிடோஸ், ஷீல்டான், கிளாமியா, சிங்லிங், பான்ஸ்லை, ஹாப்பினி, கிபிள், ரியோலோ. இது ரெண்டுக்கு தான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். மன்ச்லாக்ஸ் அண்ட் மன்டைக். ஆல்சோ லுக்காரியோ பீங் chosen as the Pokemon of the year of Sinnoh region. Pikachu with Lucario hat will be available. Hat Pokemon. New shiny is on the Glamia. And in the event special, as I said, Pokestops, Sinnoh Pokemons கிடைக்க போகுது. 1 hour star piece duration, 1 hour incense duration, and 1 lucky egg duration. Star piece half an hour 1 hour ஆக போகுது. இன்சென்ஸ் இப்போ ஆக்டிவாகவே 1 hour தான் இருக்குது, அது என்னன்னு தெரியல. அண்ட் 1 hour லக்கி எக். 1 hour லக்கி எக் ரொம்பவே வைட்டலுங்க, ரொம்ப வைட்டல். அல்ல இது வந்து என்றைக்கு வரப்போகுதுன்னா அட் ஆல்மோஸ்ட் லைக் May 22. உங்களுக்கு நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் போக பாருங்கள், லக்கி எக்கை யூஸ் பண்ணி அந்த டைம் நல்ல வேல்யூ யூஸ் பண்ணலாம். நிறையா ஒரு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அல்ட்ரா ஃப்ரெண்ட், 2 அல்ட்ரா ஃப்ரெண்டை கரெக்டாக ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு 4 to 6 lakh XP வரையும் கிடைக்கணும். ஜஸ்ட் 2 பெஸ்ட் அண்ட் 2 கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். நல்ல ஒரு இம்பேக்டான இடம், இது நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த எல்லா சேலஞ்சஸுமே கரெக்டான டைமில் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற கடைசி ரிசர்ச் டாஸ்கில் என்னென்ன கிடைக்க போகுதுன்னா, ரிவார்ட் என்கவுண்டர்ஸ் வித் கலேரியன் மியாவ், கலேரியன் ஸ்டன்ஃபிஸ்க் அண்ட் ஜெனசெட் அண்ட் ப்ரொஃபஸர் வில்லோ கிளாஸஸ் எக்ஸ்க்ளூசிவ் அவதார் ஐட்டம். Unlike the previous set of themed time research, this research isn't limited, can be unlocked and completed at any time. இந்த ரிசர்ச் வந்து நம்ம எப்போனாலும் கம்ப்ளீட் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. லெட்ஸ் see. Galarian Stunfisk is making its Pokemon debut. Yeah, of course. Galarian Stunfisk, நம்ம Stunfiskே இன்னும் நிறைய பேர் பிடிக்கல. அந்த ஈவெண்ட் வந்தப்போ குவாரண்டைன்லாம் இருந்தோம். இப்போ Galarian ஃபார்ம் வரனால நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், அந்த பர்டிகுலர் வீக்கில் நமக்கு 7 கிலோமீட்டர் ஏக்கில் என்னென்னலாம் இருக்க போகுதுன்னா, Galarian Meowth, Galarian Zigzagoon, Galarian Darumaka, Galarian Stunfisk. Galarian Darumaka வந்து Galarian Darmanitan evolve ஆகும், Zigzagoon லைன் evolve ஆகும். Meowth I think it has a different form, alone form. அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். And Pokemon will be discovered in Unova region will be appearing more and frequently in wild. ஏன்னா Galarian வந்து ஈவெண்ட்னால ஜென் 8ல் அவ்வளோ Pokemon ரிலீஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் 3 to 4 Pokemons ரிலீஸ் பண்ணிவிட்டு Unova Pokemonsை வச்சு அதை கவர் பண்ண போகிறாங்க அந்த ஈவெண்ட்டில். இப்போ ஒவ்வொரு இதுலேயும் என்ன லெஜெண்டரி கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். யா, Kanto டைம் ரிசர்ச்சில் 10 ரேர் கேண்டி ஃபைனல் ரிவார்ட் அண்ட் மியூட்டூ தட் நோஸ் ஸ்ட்ரைக். ஆரிஜின் மியூட்டூ நிறைய பேர் இல்லாமல் இருக்கலாம். ஜஸ்ட் 4 months 6 months முன்னாடி நான் விளாட ஆரம்பித்தேன். என்கிட்ட ஆர்மன் மியூட்டூ இருக்குது. என்கிட்ட கேண்டீஸும் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. சில டைமில் இன்றைக்கி மியூட்டூ வரும், நான் கேண்டி வேணும்னு. அவங்களுக்கு எக்ஸாக்டான கரெக்டான டைம். ஜஸ்ட் மேக் ஷூர் யூ கம்ப்ளீட்டட். என்ன ஜோடோவை பொறுத்த வரைக்கும் ஹோஹோ வரப்போகுது. ஹோஹோ தட் நோஸ் எர்த்குவேக். ஹோஹோ இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராபப்ளி லைக் ஸ்டீல் டைப் டயால்காக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். மெல்மெட்டல் ராக் ஸ்லைட் யூஸ் பண்ணுறனால இட்ஸ் மைட் பி வீக், பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஹோயனில் இருக்கிறது தான் மோஸ்ட் வேல்யூபிள் போக்கிமான்னு சொல்லலாம். க்ரௌடானுக்கு நியூ அட்டாக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபயர் பஞ்ச். ஆல்ரெடி இப்போ நம்ம அலைக்கேசாம் பார்த்தோம். அலைக்கேசாம் வந்து ஃபயர் பஞ்ச் வித் கவுண்டர் ரொம்ப கிளாஸியாக இருந்துச்சு. எந்த அட்டாக்கே அதால் எடுத்துக்க முடியாது. பட் க்ரௌடான் பிட் டேங்கி. நமக்கு எர்த்குவேக் சார்ஜ் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஷீல்டில் பிரேக் பண்ண முடியல க்ரௌடானை வச்சு. ஸோ க்ரௌடான யூசேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த தடவை க்ரௌடானுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்க போகுது. ஸோ வித் ஃபயர் பஞ்ச் ஜஸ்ட் டக்குன்னு சார்ஜ் ஆகிடும். வித் மட் ஷாட் அண்ட் ஃபயர் பஞ்சுன்றது ரொம்பவே ஒரு நல்ல மூவ் செட். மெல்மெட்டல் டயல்கா ரன்னர்ஸுக்கெலாம் ரொம்பவே இது கொஞ்சம் கஷ்டமான இருக்க போகுது. சீசன் 2 ஆஃப் கோ பேட்டில் வந்து May 1 ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேக் ஷூர் யூ இன்வெஸ்ட் சம் ரேர் கேரிஸ் அண்ட் பவர் திஸ் அப். மேபி இலைட் டிஎம்இ இதை யூஸ் பண்ணலாமா ஃபயர் பஞ்சுக்கு. தட்ஸ் அ டாபிக் ஃபார் அனதர் டே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சினோவில் வந்து கிறிசிலியா தட் நோஸ் கிராஸ் நாட். இல்லை ஒரு ஆப்ஷன் தான். அரோரா பீம் ஓட இப்போ வந்து கிராஸ் நாட்டும் வந்தால் இது எலக்ட்ரிக் டைப்ஸை கவுண்டர் பண்ணலாம். நிறையா ஒரு கிரவுண்ட் டைப்ஸை கவர் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பார்ப்போம் இது எந்தளவு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுதுன்னு. அண்டு
மேக் ஷுர் அதாவது மொத்தமாக எல்லா இதுலேயுமே 10 ரேர் கேண்டிஸ்